தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் அக்டோபர் 14, 2025. சிறப்பு புலனாய்வு குழு ஒரு நபர் ஆணைய விசாரணைக்கு தடை. கரூரில் 41 பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு குழுவும் அமைப்பு. தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள். கரூர் நெரிசல் வழக்கு சிபிஐக்கு மாற்றம். சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் குழு. குழுவில் தமிழர் அல்லாத 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம் பெறுவர். விசாரணை அறிக்கையை மாதந்தோறும் நீதிபதி குழுவிடம் சிபிஐ தாக்கல் செய்யும். அஸ்ரா கர்க் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய விசாரணைக்கு தடை. சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்ட சென்னை ஐகோர்ட் நீதிபதி மீது அறிக்கை சமர்ப்பிக்க நீதித்துறை பதிவாளருக்கு உத்தரவு. டெல் அவிவ் 2 ஆண்டுகளாக நீடித்த போர் முடிவுக்கு வந்தது. இஸ்ரேல் பாலஸ்தீன பணைய கைதிகள் 174 பேர் விடுவிப்பு. இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீன கைதி ஒருவர் கை விரல்களை உயர்த்தி காட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சென்னை சாதாரண மாணவர்கள் மீதான வழக்குகள் வந்தே பாரத் வேகத்தில் விசாரணை. முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கில் மட்டும் ஏன் இவ்வளவு காலதாமதம்? லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ஐகோர்ட் கேள்வி. சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழா. திறன்மிக்க இளம் என்ஜினியர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா. மத்திய மந்திரி நிதின் கட்காரி பேச்சு. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவில் மாணவி ஒருவருக்கு மத்திய மந்திரி நிதின் கட்காரி பட்டம் வழங்கிய போது எடுத்த படம் அருகில் பல்கலைக்கழக வேந்தர் டிஆர் பாரிவேந்தர், இணைவேந்தர் பி சத்யநாராயணன், துணைவேந்தர் முத்தமிழ் செல்வன் உள்ளிட்டோர் உள்ளனர்.